அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமும் இருக்காது. குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்ச தயிர் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய தயிர் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதே போல் ஒரு வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃபையோ அல்லது ஒரு காட்டன் துணியோ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவு தயிரையும் நம்ம அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. தண்ணியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அந்த துணிக்கு மேலே ஊற்றும் போது தண்ணி ஃபுல்லாக தனியாக வடிஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த துணியில் அப்படியே ஊற்றி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இதே போல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பால் நல்லாவே காஞ்சிருக்குது. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி வச்சுருந்தேன். பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் காய்ச்சி வைங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக இந்த தண்ணியிலே நல்லா கரைஞ்சி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருந்தேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா கெட்டி ஆகிடும். வெல்லம் கொஞ்சம் பாகுபதம் வரணும். நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நம்ம வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் சீனியில் செஞ்சாலும் இதே மாதிரி தான். சீனியையும் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஒரு பாகுபதம் பார்த்து தான் நம்ம சீனியையும் செய்ய முடியும். இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த வெல்லம் பாகு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக வரணும். ஏற்கனவே பால் நம்ம காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கிறோம். அந்த பால்லேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த வெல்லம் பால் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு துணி மேலே தயிர் ஊற்றி வச்சுருந்தோம். தயிர் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வடிஞ்சிருக்கும். அந்த தயிரை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும். தயிர் நிறைய கட்டியாக இருக்கும். அது நல்லா சாஃப்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அதுவே ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். அதுவே நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கட்டி எல்லாமே கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா கரைஞ்சி வரணும். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பாலில் இப்போ கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு பால் முதல்ல தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இனிப்பு பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் கூடிய அந்த இனிப்பு பால் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த தயிர் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பாலை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போது ஒரு பெரிய ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பாலை அப்படியே இதில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க. இது மாதிரி மூடி போட்டு விட்டு வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னா மறுநாள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. நான் உடனடியாகவே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹீட்டில் வச்சு இதை கெட்டியாக்குனேன். நீங்கள் மறுநாள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கடாயில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வைங்க. நல்லா சில்லுன்னு குளுன்னு சாப்பிட்றதுக்கே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் மறுநாள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ எதுலேயுமே வைக்க தேவையில்லை. செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியவே வச்சுடுங்க. அது தானாகவே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தோணிச்சிட்டா மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.